தருமபுரி மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து அவரது கணவரும் பாமக தலைவருமான அன்புமணி ராமதாஸ் ஏரியூர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். என்னுடைய ஆசை என்ன, ஏரியூர் குடிநீர் திட்டம்னு ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கணும். ஏரியூர் குடிநீர் திட்டம், இதுதான் நிர்வாகம். இப்படி அதிகாரம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா ஒரே கையெழுத்து, வீடு வீடா அந்த தண்ணி அங்க மேல ஒரு தண்ணி இருக்குல்ல, அது எல்லாம் அந்த ஏரியூர் திட்டம். ஏன் ஏரியூர் திட்டம் தனியா போடணும்னா, இங்க நீங்க குடிக்கிற தண்ணி கூடுதலாக புளோரோசிஸ் இருக்கு. உங்க கிட்னி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இங்க கிட்னி பிரச்சனை இருக்கு, பெரிய பிரச்சனை இருக்கு. ஆனால் அரசாங்கம் அதை பத்தி கவலையே இல்லை. நம்முடைய மழைக்குரிய எம்எல்ஏ ஜிகேமணி என்னென்னமோ பண்றாரு. டேங்க்ல இருந்து எவ்வளவு அதிகாரிகளை கூப்பிடுறாரு, எல்லாம் பண்ணியும் என்ன பண்றது? இந்த ரெண்டு கட்சியும் மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாத்தி இந்த கட்சியில முதலமைச்சர், அந்த கட்சியில முதலமைச்சர், மாத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த பகுதிக்கு ஒண்ணும் இல்லை. ரொம்ப நாளுக்கு உங்களோட கோரிக்கை 2 கல்லூரி கொண்டு வந்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் அது. நம்ம பிள்ளைங்க, நம்ம பொண்ணுங்க எல்லாம் எங்க போய் படிக்கணும்? எங்கேயோ போய் வெளியூருக்கு போய் பஸ்ல போறது. இப்ப இங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுனா எவ்வளவு பெரிய ஒரு சௌகரியம் பண்ணிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச தொகுதி இந்த பென்னாகரம் சட்டமன்ற தொகுதி. ஏன்னா எனக்கு தேர்தல்னா என்ன, எனக்கு அரசியல் கத்து கொடுத்த தொகுதி இந்த பென்னாகரம் தொகுதி. இந்த இடைத்தேர்தல் நேரத்தில் இங்கே தான் நான் 3 மாசம் நான் தங்கியிருந்தேன். அப்பதான் எனக்கு தேர்தல்னா என்ன, அரசியல் எப்படி பண்ணணும் என்னன்னா நீங்க தான் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க. அதன் பிறகு நான் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக 5 ஆண்டு காலம் உங்களுக்கு நான் பணியாற்றினேன். 5 ஆண்டு காலம் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு திருப்தி தான். நல்லா தான் பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஒரு திருப்தி. ஏன்னா நீங்க சுத்தி கூட தான் வந்தேன். நீங்க கூப்பிட்ட இடத்துல எல்லாம் இந்த பக்கத்துல என்னால என்னென்ன செய்ய முடியும். ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு நான் இங்க 30 லட்சம் ரூபாய் கொடுத்தனால்தான் அரசாங்கம் போட்டி போட்டுட்டு இங்க அதிகமா கொடுத்து கட்டிட்டாங்க. நான் கொடுக்கலன்னு வச்சுக்கீங்க, இந்த பஸ் ஸ்டாண்ட் இங்க வந்திருக்காரு. அன்புமணி கொடுத்தானா, அப்ப நம்ம பண்ணணும். அந்த போட்டியினாலதான் இது வந்திருக்கு. இல்ல இது உறுதியா வந்திருக்காரு. பின்னாடி கட்டடம் அங்க இருக்குது. அப்படின்னா இதெல்லாம் போட்டி போட்டுட்டு நம்ம பண்ணணும்னு இருக்கு. அதனால செய்யணும். அதனால ஆனாலும் கடந்த முறை தொகுதி மட்டும் இல்ல, இந்த நாடாளுமன்ற தொகுதி மக்கள் ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க. ஒரு தப்பான ஒரு நபரை நீங்க உங்களுடைய எம்பியா தேர்வு பண்ணீங்க. திமுகவை சார்ந்த செந்தில் அவரை நீங்க உங்களுடைய எம்பியா தேர்வு பண்ணீங்க. எனக்கு அந்த வெற்றியை நீங்க கொடுக்கல. ஆனாலும் நான் இங்க வராம போறது கிடையாது. இதுக்கப்புறம் ஏன்னா இது தேர்தல் வரும் போவோம், அதெல்லாம் பெருசு இல்லை. எனக்கு வேண்டியது உங்களுடைய வாழ்க்கை. உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், படிக்கணும், வேலைக்கு போகணும், அவங்களுக்கு மரியாதை, சுயமரியாதை வாழணும். ஏன்னா இங்க இருக்கிறவங்க பிள்ளைகளை எங்க போய் வாழ்ந்துங்க, இங்க வேலை செய்யுங்க. பெங்களூர்ல இருக்கிறான், ஒடிசாவில் இருக்கிறான், ஒசூர்ல கல் உடைக்கிறான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.